கொடுக்கிறது. Because of the resurrection we can survive sufferings. நாம் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் பாடுகளுக்கு மத்தியிலும் வாழ முடியும் என்கிறதான ஒரு மகா பெரியதான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களை, வசனம் 6, 7 இரண்டையும் நாம் வாசிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். இப்போ நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனைகளினாலே மாட்டி பிற பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறோம். ஊழியத்திற்கு போகும் பொழுதும் தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுதும் பலவிதமான நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் அந்த பாடுகளை நாம் ஏன் இன்பமாய் சகிக்கிறோம் என்று சொன்னார், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். பரலோகத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது போல நானும் ஒரு நாள் அவர் வரும் பொழுது அவரை நான் சந்திப்பேன், அவரை முகமுகமாய் சந்திப்பேன். அவர் எப்படி பிதாவு மரித்ததிலிருந்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய சமூகத்தில் இருக்கிறாரோ அப்படி போல அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். கொஞ்ச காலம் இந்த பாடுகளை நான் அவருக்காக சகிக்கிறேன். நான் மகிமையிலே பிரவேசிக்கும் வரைக்கும் என்ன பாடுகள் வந்தாலும் என் தேவனுக்காக நான் சகிப்பேன் என்கிறதான ஒரு உத்வேகம் நமக்குள்ளாக வருகிறதற்கு ஒரு காரணம், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைக்கப்பட்டதான கல்லறை இன்று காலியாக காணப்படுகிறது. உலகத்தில் வேறு எந்த கல்லறைகளும் காலியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே இன்று காலியாக காணப்படுகிறது. ஆகையினாலே எனக்கு பாடுகள் வந்தாலும் அதை பரவசமாய் பரமனுக்காக அனுபவிக்க என்னை நானே அர்ப்பணிக்கின்றேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் அப்படித்தான். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பரமனுக்காக எந்த பாடுகளையும்